Exercise 1.4 Solve the system of linear equations by Cramer's rule. Cramer's விதிப்படி தீர்க்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். 3 linear equations நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா டெல்டா எழுதிக்கணும். டெல்டா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஈக்குவேஷன்ஸ்னுடைய XYZ கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இதுல செட்டா எழுதிக்க போறோம். அதுதான் நம்மளோட டெல்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க 3 3 -1. செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? 2 -1 2. தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 4 3 2. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம டெல்டாவுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். அதாவது டிட்டர்மினன்ட் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்க போறோம். ஓகேவா? அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ரோ எழுதுனா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இன்டூ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ போயிடும். மீதி இருக்க மைனரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? 2 இன்டூ -1 இஸ் -2 மைனஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட் டேர்ம்க்கு எப்பவுமே என்னது மைனஸ் தான் போடுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கூட இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்பவுமே மைனஸ் தான் போடும். மைனஸ் அந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு அடுத்தது என்ன செய்யறோம், இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி என்ன இருக்கும்? 2 2s are 4 மைனஸ் 4 2s are 8. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? -1. அப்ப இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 3 2s are 6 மைனஸ் 4 இன்டூ -1 என்னது? -4. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +4 எழுதுது. ஸோ 3 இன்டூ இந்த சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. -4 -1 இன்டூ 10. அப்ப என்ன வரும்? 8 3s are 24 -24 plus 12 minus 10. ஓகேவா? இப்ப என்ன ஆயிடும்? ரெண்டுத்தையும் பண்ணும்போது 2, அப்ப -22 ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? டெல்டா எக்ஸ் எழுத போறோம். டெல்டா எக்ஸ்னா என்ன? இந்த டெல்டாவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது மீதி எல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு பதிலா என்ன எழுத போறோம் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்க போறோம். 11 9 25. மீதி இருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 3 -1 -1 2 3. இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அப்ப எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? 11 இன்டூ இந்த நம்பர் எழுதிட்டு இந்த டிட்டர்மினன்ட். ஸோ -1 இன்டூ 2 இஸ் -2 minus 3 2s are 6 minus 3 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 9 2s are 18 minus 25 into 50. அடுத்தது இந்த நம்பர் வாங்க, -1 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 9 3s are 27 minus ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும்? +25 ஆயிடும். ஓகேவா? இப்போ உள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். -1 into இது என்ன ஆயிடும்? 52. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். -88 plus 96 minus 52. ஓகேவா? இது ரெண்டு இதுல போயிடுச்சுன்னா 15 44, இதுல 44 போயிடுச்சுன்னா -44. ஓகேவா? அது மாதிரி டெல்டா ஒய் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வச்சுக்கணும். 3 2 4. இந்த y காலம் இருக்குல்ல, இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக தான் என்ன செய்ய போறோம்? அந்த கான்ஸ்டன்ட்ஸை ஃபில் பண்ண போறோம். 11 9 25. தேர்ட் காலம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது. -1 2 2. ஓகேவா? இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது 3 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். இந்த ரோ இந்த காலம் போயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்னது? 9 2s are 18 minus 25 2s are 50. மைனஸ் தான் எப்பவுமே செகண்ட் டேர்ம். ஸோ -11 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 2 2s are 4 minus 4 2s are 8. தேர்ட் என்னது? -1. இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். ஸோ 25 2s are 50 minus 9 4s are 36. இப்போ இது உள்ள இருக்கிறதுலாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? -32 -11 into -4 -1 into இங்க பிளஸ் தான். ஓகேவா? 14. ஓகேவா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 96 plus 44 minus 14. அப்ப என்ன கிடைக்கும்? 30 போயிடுச்சுன்னா 66 66. இப்போ டெல்டா இசட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே எழுதிக்கணும். செகண்ட் காலத்தையும் என்ன செய்யணும்? அப்படியே தான் எழுதிக்கணும். தேர்ட் காலத்துல மட்டும் என்ன செய்யணும்? அந்த கான்ஸ்டன்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கணும். 11 9 25. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல. அப்ப 3 இன்டூ இது ரெண்டு போயிடும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -25 -27. செகண்ட் நம்பருக்கு எப்பவுமே மைனஸ் போட்டுக்கணும். இந்த காலம் இந்த ரோ போயிடும்.
So 50 minus 9 4s are another 36. Third term another plus 11 into in the column in the row போயிடும். So 3 to 6 minus 4 into minus 1 minus 4. ஏற்கனவே minus இருக்கிறதுனால plus 4 எழுதிக்கணும். உள்ள இருக்க நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. minus 52 minus 3 into 4 1 14 plus 11 into 10. ஓகேவா? இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 156 minus 42 plus 110. ஓகேவா? இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்? இதில் எடுத்து பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? 46 கிடைக்கும். அதோட 40 இது பண்ணும்போது 88 minus 88. ஓகேவா? இப்ப நம்ம XYZ ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். XYZ எப்படி கண்டுபிடிக்கணும்? X is equal to delta X divided by delta. Delta X ஓட வேல்யூ என்னது? minus 44. Divided by delta ஓட வேல்யூ என்னது? minus 22. அப்ப ஆன்சர் என்ன? 2. அதே மாதிரி Y எப்படி கண்டுபிடிக்கணும்? delta Y divided by delta. Delta Y என்னது? minus 66. Divided by delta ஓட வேல்யூ minus 22. So answer 3. Z எப்படி கண்டுபிடிக்கணும்? delta Z divided by delta. Delta Z என்னது? minus 88 divided by என்னது? minus 22, which is equal to என்னது? 4. ஓகேவா? அப்ப X ஓட வேல்யூ என்ன? 2, Y ஓட வேல்யூ 3, Z ஓட வேல்யூ 4.